Praise Lord. Hallelujah. Hallelujah. Praise Lord. ஆண்டவர் பெரியவர். ஜீவனோடு வைத்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord Jesus. கர்த்தர் எப்படி ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு நான் இப்போ சொல்றேன். அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ அற்புதம் உள்ளவர், எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயத்தையும் ஆண்டவரால் செய்ய முடியும்னு என்ன ஒரு சாட்சியம் முன்னாடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 2018 ஆண்டவர் எங்களுக்கு அலைன்ஸ் பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஒரு சிலருக்கு என்னுடைய சாட்சி தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் பிகினிங்லேருந்து சொல்கிறேன். ஸோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய தடை, எனக்கு மேரேஜே நடக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ எனக்கு ஒரு கிருபை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு கிருபை, ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் எனக்கு ஒரு கொடுத்துருக்கிறார். ஏன்னா நம்ம மதியில் இருக்கிற பாஸ்டர் டி ரவி அவர்கள் தான் நான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். அவரும் எனக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் அவர் எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு தோழனா, ஒரு தாய் மாமனாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காராக வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறாரு. ஸோ நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இல்லை இது இப்போ நடக்காது, இப்போ உனக்கு இன்னும் தடை இருக்குது, அந்த தடையெல்லாம் ஆண்டவர் உடைச்சி உன்னை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக தருவாருன்னு இவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னார். அப்போ நான் மலேசியாவில் வேலை செஞ்சேன். மலேசியாவில் வேலை செஞ்சதுக்கு நான் வருவேன் திருப்பி போவேன், அலைன்ஸில் செட் ஆகாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சு, ஸோ எனக்கு வேலை எல்லாம் எதுவும் வேணாம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தான் திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். நான் திருப்பி போகல. அப்போ நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பிரதர், நம்ம ஊரில் இருக்கிற பிரதர் என்னுடைய சித்தப்பா மூலியமா இங்கே இருக்கிற என்னுடைய ஒய்ஃபுடைய அலைன்ஸ் ப்ரொஃபைல் எனக்கு கிடச்சிச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ லாஸ்ட் கட்டத்தில் இருக்கிறேன், இதுக்கு மீறி எனக்கு டைம் போச்சு அப்படின்னு சொன்னால் ஆவார். ஸோ 38 எனக்கு அந்த டைமுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு, யாரும் நம்ப மாட்டீங்க, இங்கேருந்து வெள்ளூருக்கு வாக் பண்ணினே போவோம், இங்கேருந்து விருதுப்பட்டுக்கு வாக் பண்ணினே போவோம், அழுதுனே திருப்பிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. 38 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு யாரும் பண்ணணும், எனக்கு யாரும் தருவாங்க, எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேன், நான் திருப்பி வந்துட்டேன், எனக்கு வருமானம் இல்லை. எப்படி என் ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபேமிலி. அப்போ அப்படி இருக்கும்போது யார் நான் தருவாங்க? பாருங்க, நைட்டு நான் ஒரு பைபிள் படிச்சேன். பைபிளில் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்படின்னா நான் கலங்கி யார் எனக்கு கொடுக்குவாங்க, யார் எனக்கு லைஃப் தருவாங்க, யார் எனக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை, எனக்கு கொஸ்டின் மார்க். எப்படி இது சாத்தியமாகும், எப்படி நான் லைஃப்பில் முன்னேறுவேன்? ஸோ எனக்கு அந்த ஊரில் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நான் ஃப்ரெண்டுன்னு ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான், எனக்கு ஆண்டவர் மட்டும்தான். மீதி யாருக்கிட்டையும் என் பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதே கிடையாது. ஈவன் என்னுடைய ஃபாதர் மதர் கிட்ட கூட என்னுடைய முழு விவரத்தையும் நான் சொன்னது கிடையாது. எல்லாம் ஆண்டவர்கிட்ட இவர்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது ஏப்ரல் மந்த் 2018 ஏப்ரல் மாதம் இவங்களுடைய ப்ரொஃபைல் கிடச்சோன்னே நான் என்ன சொல்லிட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொன்ன பிறகு என்னாச்சு, ஸோ அதுக்கு அடுத்து ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய அதாவது ஆண்டோடைய சித்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நல்ல குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார் அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்துச்சு. அல்லேலூயா. ஸோ இது ப்ரூஃப், எனக்கு இது ஆண்டவர் இதுக்கு ஒத்துக்கிறாரு, அக்ரிமெண்ட் போட்டாரு அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஜஸ்ட் இவங்களுடைய வீட்டை போய் பார்க்கறதுக்காக தான் போனோம். வீட்டை போய் பார்த்த உடனே ஒப்புத்தாமன மாதிரி ஆகிப்போச்சு.
நாங்கள் ஜஸ்ட்டு வீடு தான் நாங்கள் போய் பார்க்க போனோம். ஆனால் ஆண்டுடைய சித்தம் இருந்ததுனால அது கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே. ஸோ கடைசியாக நான் தாலி கட்டுற வரைக்கும் அப்படி ஒரு தடை, இது நடக்கும் எவனா கை தூக்கி ஐயோ இந்த மேரேஜ் நடத்தாதீங்க அப்படின்னு யாரும் சொல்லிடுவாங்கன்னு கூட பின்னாடி எனக்கு அப்படி ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், கடைசியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணோம், சரி மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பிறகு சரி இப்போ நான் வந்து எல்லாம், ஏன்னா இதுக்கு நான் மலேசியாவிலிருந்து வந்து திருப்பி என்ன யாரும் கூப்பிடல, நான் மலேசியாவும் போக முடியாது. ஸோ இங்கே நாங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க, அபுதாபியிலே வேலை செய்யலாம். ஸோ அபுதாபியில் வேலை செய்யும்போது இவங்க என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்லை இங்கே தனியாக வேணாம், நீங்கள் அபுதாபிக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அபுதாபிக்கு நாங்கள் போயிட்டோம். அபுதாபிக்கு போன பிறகு எனக்கு 38. ஸோ இப்போ அடுத்தது உனக்கு கல்யாணம் இப்போ தனியாக இருந்துச்சு, ஆண்டவர் நடத்திட்டாரு. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து குழந்தை. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறோம். குழந்தைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணார், இப்போ எனக்கு அங்கே போன பிறகு எனக்கு வேலையும் இல்லை. ஸோ வேலைக்காக ஜெபம் பண்ணேன், குழந்தைக்காக ஜெபம் பண்ணேன். அப்புறம் என்னுடைய, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டதே ஒரு ஃபேமிலிக்கு தான். நான் ஒரு ஃபேமிலியில் போயிட்டு, அவர் பேர் வந்து ஏசுராஜன், சிஸ்டர் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவிக்குரிய ப்ரேயர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன். அப்போது 1995 நான் சொல்கிறது. அப்போ எனக்கு 15 வயசு. 15 வயசில் வந்து நம்ம பாபா அண்ணன் வீட்டில் வந்து ப்ரேயர் நடக்கும். அப்போ நான் அங்கே போயிட்டு இருக்கேன். எதுக்காக போவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஏசனை அவங்களுடைய தம்பி வந்து நல்ல வாலிபால் பிளேயர். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அவர் கூடவே தூங்குறது, அவர் கூடவே போகிறது, அவர் கூடவே அந்த பழக்கத்தில் நான் என்ன பண்ணேன், அந்த வீட்டில் ஆன்லைன் ப்ரேயர் நடக்கும், டெய்லி ஈவினிங் ப்ரேயர் நடக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு, ஆண்டவர் வந்து பாபான இல்லை தம்பி நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் ப்ரேயர் பண்ணதே கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் சொன்ன உடனே நான் ப்ரேயர் பண்ண உடனே ஆவியானவர் அப்படி என் மேலே இறங்க. ஸோ அன்னைக்கு தான் ஆண்டவர் என்னை தீர்மானம் பண்ணி அன்னைக்கு என்னை பிடிச்சவர். இன்னி வரைக்கும் நான் எத்தனையோ கிழமை இருக்கிறேன், ஒவ்வொரு நாள் வேணாம்னு சொன்னதே கிடையாது, என்னை ஒதுக்குனதே கிடையாது. அல்லேலூயா. அப்படி ஒரு அன்புள்ள தெய்வம். எங்கள் அப்பா கிட்ட கூட நான் அந்த மாதிரி அன்பை பார்ப்பேன், எங்கள் அம்மா கிட்ட கூட நான் அந்த மாதிரி அன்பை பார்ப்பேன். என் ஆண்டவருடைய அன்பு பெரிதான அன்பு. இன்னைக்கும் நான் எத்தனையோ ரெக்கார்ட் வந்துட்டேன், எத்தனையோ ஒரு ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன், நன்றி இல்லாதவனா, நன்றி கெட்டவனா இருக்கிறேன். அன்னைக்கு கூட ஆண்டவர் என்னை தூக்கி தூரம் போடுவோம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், வேலைக்காக பண்ணிருக்கும் போது அதே நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரு அந்த தேசத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏசான வந்து அந்த தேசத்தில் அபுதாபியில் நான் மீட் பண்ணது பெரிய விஷயம் ஆயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இது திடீர்னு நம்ம எவ்வளோ வருஷம் பழக்கம் இல்லாத திருப்பி இங்கே வந்து நம்ம மீட் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள திருப்பியும் ஒரு ஐக்கியம் ஆச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே நான் விளையாடுற இடத்துல எனக்கு ஒரு எம்டி தெரியும், நான் அவர் மூலிமா வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் மூலிமா பேசினேன் 1 வீக்ல என்ன ஆச்சு, அவர் எனக்கு கால் பண்ணார். இந்த மாதிரி ஓகே நீ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது எலக்ட்ரிக்கல், ஆனால் நீ போய் சேரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நான் மெக்கானிக்கல் முடிச்சது, மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கோம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் சம்மந்தமே இல்லை. சரி வேலை கிடச்சது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சம்பளத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு வேலை கொடுத்தாரு. இது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், நாங்கள் போயிட்டு ஒரு 3 மாதம் டெய்லி காலையில் நான் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வயசாகிட்ட பிறகு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அடுத்த வருஷம் ஊருக்கு போகிறேன். இப்போ நான் எப்படி அந்த முறை ஊருக்கு போவேன்? ஊருக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு வயசாகி போச்சு அதனால தான் குழந்தைய இல்லாத வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி இல்லை சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணுவே இது பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் இந்த ஊர்லேருந்து போனோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு குழந்தையோட தான் நான் இந்தியாவில் காலை வைப்பேன், இல்லைன்னா நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக அவரை காலை பிடிச்சேன். அல்லேலூயா. அந்த 3வது மாதம் ஆண்டவர் அந்த போய் நிற்கும் போதெல்லாம் அழுந்து போய் பாலைவனத்துலலாம் அழுவேன். ஆண்டவரே எப்படின்னா ஒரு குழந்தை கொடுத்துரு, ஆண்டவரே எப்படின்னா ஒரு குழந்தை கொடுத்துரு. ஏன்னா
அது கேட்டுருவாங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பகலைவனத்துலலாம் முட்டி போட்டு ஜாப் பண்ணி ஊருக்கு பறந்து அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து இல்லை எப்படின்னா உனக்கு கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், இப்போ அந்த 3வது மாதம் டிசம்பர் மாதம் சொன்னார், இந்த மாதம் வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி. டிசம்பர் கரெக்டாக இவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு டிசம்பர் மாதம் அந்த மாதம் 2018 டிசம்பர், எங்களுக்கு ஜூலை 27 5th மேரேஜ் ஆச்சு, டிசம்பர் 21 நம்ம இங்கே போயிட்டு செக் பண்ணாங்க, கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா! எவ்வளோ உண்மை வருவார். அல்லேலூயா! ஒருத்தனை ஆண்டவர் வந்து பிடிச்சாருன்னா கைவிட மாட்டாங்க. அல்லேலூயா! ஏன்னா அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம், அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்புறம் எப்படி நம்மளை விட்டுருவார்? அல்லேலூயா! அந்த மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, என்னுடைய இன்ஜினியர், அதாவது எலக்ட்ரிக்கல்னால் பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு, பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு பேனல் செய்வாங்க. ஸோ அதிலிருந்து தான் மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் சப்ளை போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேனல் கம்பெனியில் நாங்கள் வந்து ஒரு டெஸ்டிங்காக போகிறோம். எங்களுடைய டீம் வந்து டெஸ்டிங் டீம். ஸோ அந்த பேனலை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வேலை செய்கிறது எலக்ட்ரிக்கல். அல்லேலூயா! புரியுதா? அப்போது நான் எலக்ட்ரிக்கல்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ என்னுடைய இன்ஜினியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பேனலில் 3 இந்த மாதிரி இந்த கீபோர்டுக்கு இருக்கிற 3 வயர் மாதிரி கனெக்ட் பண்ணி எல்லா சர்க்யூட்டையும் வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணிருக்கும்போது கரெக்டாக 1 o'clock ஆகிடுச்சு. அந்த ஒரு டைமுக்கு 1 o'clock ஆகிடுச்சு, லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, பிரதர் நீங்கள் அந்த கிளிப்பெல்லாம் அந்த கனெக்ஷனால் காட்டி விட்டு லஞ்சுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கேட்டுறதுக்கு நான் போகிறேன். அப்போ என்ன பண்ணியாச்சு, கரெக்டாக உள்ள அந்த பேனல் ஆர்டர் பண்ண ஏஜென்ட் வந்து உள்ளே வந்தாச்சு, அந்த ஓனர் வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ ஓனர் உள்ளே வந்த பிறகு இதை செக் பண்ண சொல்லுவோம், இது நல்லா இருக்குதா இல்லையா, இந்த பொருள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டெமோ காமிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் விட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது லஞ்ச் டைம் நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாங்கள் என்ன பண்ணோம், சரி இல்லை நீங்கள் காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சரி நான் போனேன். இதே சேம் இப்படி தான் மெத்தட் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், போயிட்டு ஃபஸ்ட்டு எர்த் ஒயரை காட்டிட்டேன். எனக்கு எர்த்து எது, நியூட்ரல் எது ஃபேஸ் எதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன பிறகு தான் அது எர்த்துன்னு எனக்கு தெரியும். எர்த் ஒயர் காட்டிட்டு ஃபேஸும் நியூட்ரலில் போய் பிடிச்சிட்டேன். பிடிச்ச உடனே அப்படியே எனக்கு பிடிச்சிக்கிச்சு. நான் அம்மா அம்மானு கத்துறேன். அந்த செகண்ட் என் படத்தில் இருந்து யாருமே நான் அந்த செகண்டு தான் எனக்கு அந்த கான்சியஸ் இருந்தது. அல்லேலூயா! அதுக்கு அடுத்த செகண்ட் நான் டெட்டு, ஐ வாஸ் டெட், செத்து போயிட்டேன். அல்லேலூயா! அங்கே யாருமே கிடையாது. என்னை விட்டு ஓடனவங்க எல்லாம் திருப்பி பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறான். எனக்கு கரண்ட் பிடிச்சி அப்படியே துடிச்சுருக்கிறேன். நான் துடிச்சுன்னா என்ன தெரியல. நிச்சயமாக எனக்கு அந்த டைமுக்கு வந்து எந்த ஒரு கான்சியஸும் இல்லை. நான் நிச்சயமாக போயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கடைசியாக என்ன பண்ணி இருக்கிறாங்க, அந்த இன்ஜினியர்ஸ் உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா என்னால் சொல்ல முடியும். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சு, நான் உயிராக எழுந்த பிறகு நான் போய் கேட்குறேன் அந்த இன்ஜினியர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் செத்து போயிட்டீங்க சார், நீங்கள் எப்படி தான் உயிராக வந்தீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சிபிஆர் கொடுக்குறாங்க. கடைசி மூமெண்ட், மெடிக்கலுடைய கடைசி மூமெண்ட் ஒருத்தருடைய சிஸ்டர்களாக தெரியும். சிபிஆர் கொடுத்து இங்கே அழுத்துவாங்க, உயிர் வருமா உயிர் வருமா உயிர் வருமா அப்படின்னு சொல்லி. அது கொடுப்போம் பாருங்க, எனக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. நான் எப்படி இருக்கிறேன் என்னன்றது நிச்சயமாக எனக்கு தெரியல. அப்போது இந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, ஜெராக்ஸ் போடுறீங்களா, அப்போ ஒரு லைட் இப்படி போயிட்டு இப்படி வரும் பார்த்துக்கிறீங்களா, அது இந்த செகண்டில் என் மேலே இங்கேருந்து இப்படி ஏறிச்சு. அல்லேலூயா! இந்த இங்கிருந்து ஏறின உடனே எனக்கு அந்த ஜீவன் வந்து, அல்லேலூயா, செத்து போன என்ன என் ஆண்டவர் திருப்பி எழுப்பினார். அல்லேலூயா! என்னை தட்டி எழுப்ப எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை, என்னை தட்டி எழுப்ப என் மனைவி கூட இல்லை. என்ன அப்பா எழுந்திருக்கப்பா அப்படின்னு சொல்ல என் பிள்ளை இல்லை. ஆனால் அங்கே ஒருத்தர் இருந்தாருங்க, எனக்கு ஜீவனை கொடுத்த ஒருத்தர் இருந்தாருங்க. ஐயோ என் பிள்ளை மறிச்சுட்டாங்க, என் பிள்ளை செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஒருத்தர் அங்கே இருந்தார். ஆனால் அவருடைய வல்லமையா,
அவருடைய பயங்கரமான கிரியால ஒரு செகண்ட் அவன் ஜீவன் போனது ஒரு செகண்ட் லெவலில் இருந்துச்சு. அன்னைக்கு லாசருவை எழுந்து வெளிவா என்று சொன்ன அந்த ஜீவன் உள்ள வார்த்தை அன்னைக்கு சரீரத்துக்கு ஒரு வெளிச்சம் ஒரு ஒரு மின்னல் போல வந்து இறங்குச்சு. அல்லேலூயா. அன்னைக்கு எழுந்த உடனே எனக்கு 10 வருஷம் தூங்கி இந்த ஒரு மனுஷன் எழுந்த எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சு எனக்கு எல்லாமே புதுசாக. ஏன்னா அந்த ஜீவன் போயிடுச்சு, அந்த மைண்டு அந்த அந்த ஞாபகம் எல்லாமே போயிட்டு திருப்பி புதுசா எனக்கு உள் வந்தது. அப்போ அந்த புதுசா வரவே எனக்கு எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறமா எல்லாம் தட்டிக்கிட்டு அப்போ இரும்பல் நிறைய வந்து, ஏன்னா மூச்சு நின்று போய் திருப்பி வந்ததுனால எனக்கு இரும்பல் எல்லாம் வரும். சரி கூப்பிட்டு உடனே ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ்க்கு ECG எல்லாம் எடுத்தாங்க, பிளட் எடுத்தாங்க. ஒரு செல்லு கூட டெட் ஆகும். அல்லேலூயா. ஒரு செல்லு கூட என் பிளட்ல இருக்கிற ஒரு செல்லு கூட சாவலை. அல்லேலூயா. அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் எல்லாம் கேட்டாங்க எப்படி சிவியராங்க, அது மீடியம் ஷாக்கா இல்லை ஹெவி ஷாக்கா அப்படின்னாலாம் கேட்டாங்க. அப்புறம் என்னுடைய ஓனர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் எல்லாம் மீடியம் தான், ஆனால் நான் செத்து போய் உயிராக அங்கே ரிஜிஸ்டர் ஆகிருந்துச்சுன்னா சீல் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி போயின்னு இருக்கு. அப்படி போயின்னு இருக்கும்போது என்னாச்சு, கடைசியாக சரி ஓகே இப்போ நாங்கள் ஊருக்கு போகிற டைம் வந்துச்சு. சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னோடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி போதுமா இந்த பணம் நம்ம ஊழியம் போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இருந்த கொஞ்சம் காசுல இப்போ வாடகை வீடெல்லாம் எடுத்தோம், இருந்த கொஞ்சம் வசதி பண்ணிக்கணும். ஸோ வசதி பண்ண பிறகு எங்களுக்கே தெரியல, எங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கும் எங்கள் மனைவியும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு, வந்த புதுசில் எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கோ, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நான் இங்கே இருந்தேன். பிரச்சனைனா எப்படி ஆண்டவர் சொல்ற கலங்காது இருப்பாயாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொன்னாங்க. எப்படி முடியுங்க, அப்படியான 3 மாதம் நைட்டில் தான் உட்காந்து அழுவேன். அழுவேன், திருப்பி வர சொல்லுங்க ஆண்டவர், திருப்பி வர சொல்லுங்க ஆண்டவர். அப்படி நாங்கள் அப்படியே வெட்டுக்கிட்டாலாம் 3 மாதம் ஒரு ஆள் ஒரு வீட்டில் உண்மையாக இருக்க முடியுமா? எப்படி அந்த நைட்டெல்லாம் உட்காந்து அழுவேன், நைட்டெல்லாம் உட்காந்து அழுவேன். ஐயோ வேலையிலேயே நான் என்ன செய்வேன், வேலை இல்லாதனால தானே பணம் கிடைக்கல, பணம் இல்லாதனால தானே ஃபேமிலி பிரச்சனை வந்துச்சு. அப்படி உட்காந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு வேலையை கொடுத்தாரு. அப்போ நாங்கள் அது வந்த பிறகுல ரொம்ப கஷ்டம், பணத்துக்கு ரொம்ப சிக்கல் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. அந்த வேலை இந்த மணல் எடுத்துருந்தாங்க, நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னை வந்து நீங்கள் அந்த ரோட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா? கடைசியாக நான் நின்று இறங்க ரோட்டில் அந்த மணல் எடுத்துன்னு இருக்கிற லாரி வந்து ஆப்போசிட்டில் போகக்கூடாது. ஆப்போசிட்டில் போகிற லாரியை வந்து நான் வந்து நிறுத்தி மெயின் ரோட்டில் அனுப்பணும். இதுதான் என்னுடைய வேலை. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சொல்லுவேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் சரி வேற வாய்ப்பே இல்லை, வேற சாய்ஸே இல்லை, வேற வழியும் இல்லை, அந்த வேலைக்கு நான் வந்து ஒத்துக்கினேன். அதான் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டாங்க, வேலை இருந்த வரையா, என்ன வேலை, இந்த மாதிரி வேலை. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்யுது, வேற வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன், அந்த வழியாக சரி ஓகே நான் அப்போ எனக்கு ஒரு தடி கொடுத்தாங்க. ராங் ரோட்டில் வர்ற வண்டியெல்லாம் கண்ணாடி உடச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த பக்கம் போகக்கூடாது. எனக்கு அப்படி ஒரு அசிங்கம் அந்த வேலை செய்யணும். நான் எப்படி நான் ஃப்ளைட் ஏறி போய் அங்கெல்லாம் வேலை செஞ்சேன். அது நடு ரோட்டில் இப்படி அங்கே ஒரு மாதிரி ஒரு ரோட்டில் நிற்க வச்சு லாரியெல்லாம் நீ இந்த கிராஸ் வரக்கூடாது, மெயின் ரோட்டில் போ அப்படின்னு சொன்னால் அவன் கேட்குவான். லாரி டிரைவர் கேட்க நம்ம என்னை பார்த்தாவே அவன் சிரிச்சுட்டு போவான். அந்த மாதிரி நான் இப்போ நீங்கள் எல்லாம் வரீங்கன்னா நான் ரொம்ப கீழே போட்டுருவேன். என்னப்பா இங்கே நின்றுக்கிறேன்னா சும்மா ஃப்ரெண்டு வரணும் சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ அசிங்கப்பட்டாங்க வேலை செய்யும். அல்லேலூயா. அது கரெக்டாக 1 வருஷம் வேலை செஞ்சேன். 1 வருஷம் வேலை செஞ்ச பிறகு அது என்னாச்சு, அடுத்த லெவலில் அடுத்த ஊருக்கு அந்த போகிறதுனால இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை க்ளோஸ் பண்ண பிறகு நீங்கள் பாருங்கள், எனக்கு வர்றது அந்த 500 ரூபா தான். அந்த 500 ரூபாயில் வாடகை கட்டணும், குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும், பால் வாங்கணும், வீட்டுக்கு சமையல் எல்லாம் வாங்கணும். மற்றபடி ரொம்ப
ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒய்ஃப் வந்து அவங்க மம்மியை வந்து கொஞ்சம் காசு தருவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு லைஃப் போயிட்டு இருக்குது. அப்போ அது மூடின பிறகு அது மூட போகிறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு அது க்ளோஸ் ஆகும்போது அடுத்த வேலைக்கு நம்ம அடுத்த வேலை என்னது எனக்கும் தெரியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன ஆச்சு, சுத்தமாக அவன் என்ன பண்ணிட்டான், அதாவது எனக்கு ஒரு ஆள் எடுத்து வந்து கொடுப்பாரு. ஒரு நாள் நான் வேலை முடிச்சுட்டேன்னா அந்த ஓனர் ஒரு பையனை வச்சு எனக்கு காசு எடுத்து போய் அங்கே கொடுப்பா, அந்த வேலை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அந்த காசு எடுத்துன்னு ஓடிட்டான். எனக்கு அன்னைக்கு நான் எப்படி பால் வாங்குறது, எப்படி இவனுக்கு நான் பண்ணுறது அப்படின்னு நல்லா யோசனை இருக்கும்போது பாருங்க, நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பால் பாக்கெட்டு 24 ரூபாய், 24 ரூபாய், நான் 20 ரூபாய் இருக்கா, 4 ரூபாய் இருக்காது. நான் கீழே பிறகு அந்த கட்டில் கீழே எதனா 1 ரூபாய் இருக்குமா, இல்லை ஸ்லாஃப்ல எதனா 5 ரூபாய் இருக்குமா, அப்படியெல்லாம் தேர்ந்த ஆளு. ஒரு வாட்டர் கேன் 10 ரூபாய், அது 9 ரூபாய் இருக்கும், 1 ரூபாய் இருக்காது. அப்போ எதனா 1 ரூபாய் இருக்குதா, ஸ்லாஃப்ல எதனா 1 ரூபாய் இருக்குதா, அப்படி பார்த்து போய் அங்கே போயிட்டு போயிடுவேன். நாளைக்கு தரேன் நான் பால், இன்னைக்கு காசு கிடைக்கல, நாளைக்கு எடுத்து வந்து கொடுத்துட்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இனி பாயிண்ட் போயிடுது. நாளைக்கு காசு கிடைக்காது. அப்போ நான் என்ன போய் செய்வேன், போய் இங்கே இந்த வாலிபால் ஸ்கூல்லலாம் போய் ஆடுவேன். அவனுக்கு கிட்ட போய் நான் ஷேர் பண்ணி முடியாது. அப்போ அவனுக்கு முடிச்ச பிறகு ஜெயிச்ச பிறகு ஒரு 50 ரூபாய் தருவாங்க. அந்த 50 ரூபாய் எடுத்து வந்து குழந்தைக்கு கொஞ்சோண்டு ஃப்ரூட் வாங்கினேன். அன்றைக்கி நைட்டு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி வந்துட்டோன்னா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். அப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டு நடத்திட்டாப்பா அப்படின்னு சொல்லி அப்படி 1 ரூபாய் 2 ரூபாய் தேடின நாட்கள் எல்லாம் போய் அப்புறம் கடைசியாக என்னாச்சு, அந்த ஒரு ஆள் எடுத்து ஓடிட்டான்னு சொன்ன பாருங்க. அன்றைக்கி எடுத்து போனது தான். அன்றைக்கி 500 ரூபாய் இல்லைன்னா இப்போ வீடு எப்படி ஓடுறதுன்னு எனக்கு தெரிய எங்கே போய் நான் காட்டுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட 100 ரூபாய் பெட்ரோல் ஆயிடுச்சுன்னா 100 ரூபாய் கேட்குது, 50 ரூபாய் கேட்குது. இல்லை அவங்க இருந்தால் தான் கொடுக்குறது, இல்லைனாலும் யாருக்குன்னா பக்கத்தில் கடை வாங்கி கொடுப்பாங்க, அந்த கடத்தை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அந்த ஆள் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. எடுத்துகிட்டு ஓடிட்டு பிறகு நான் போய் கேட்குறேன், இல்லைப்பா அவங்க போயிட்டாங்கப்பா, எல்லாம் வெக்கெட் பண்ணி எல்லாம் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே செகண்ட் தான். ஒரு செகண்டில் ஒரு ஆள் என்ன பண்ணால் லாரி மணல் போட்டு ஆப்போசிட்டில் வந்தாங்க. ஆப்போசிட்டில் வந்து எனக்கு பார்த்தோன்னே நிறுத்திட்டு, பிரதர் நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு. பிரதர் அந்த பழக்கம்லாம் இல்லை பிரதர். சரி ஓகே இதான் பிடிக்கும் அப்படின்னு கை மனசிக்கன்னு இப்படி கொடுத்தாங்க. கொடுத்து நான் வீட்டுக்கு போய் எடுத்து பாக்கெட்டில் பார்க்குறேன் 500 ரூபா. என்ன ஆச்சரியம் இது, எப்படி அப்பா இது நடந்தது? எனக்கு அன்னைக்கு 500 ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிஞ்சும் ஒரு என்னுடைய காசு இன்னொருத்தன் எடுத்துன்னு போயிட்டான்றது நல்லா தெரியும். அப்படி இருந்தும் ஆண்டவர் இன்னொரு காகத்தை எனக்காக அங்கே ஆயத்தப்படுத்தி, அந்த ஆள் எனக்கு சம்மந்தமே இல்லை, சொந்தக்காரர் இல்லை, சொந்தக்காரர் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருன்னே தெரியாது. அந்த ஆள் லாரி டிரைவர், அந்த ஆள் லாரி ஓட்டு போகிறது தான் பார்த்தேன். அந்த ஒரு செகண்ட் நான் முன்ன பின்ன ஆயிருந்தாலும் அந்த ஆள் கிளம்பிட்டு இருப்பான். அந்த கரெக்டான அந்த டைமில் அந்த ஆள் என் கையில் 500 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 500 ரூபாய் எடுத்து போய் அன்றைக்கி என்னன்னு அது முடிச்சு அதுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ 1 மாதம் 2 மாதம் வேலையெல்லாம் இருந்தேன். 2 மாதமும் ஒய்ஃப் வீட்டிலேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாமியாரே வந்து என்ன பண்ணாங்க, செக்யூரிட்டி வேலை இருக்குது போறியா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வேலை சாய்ஸ் இல்லை, இந்த வேலையை விட்டேன்னா அதுவும் போச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே செக்யூரிட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது நீங்கள் எங்கே போனோம்னா சிஎம்சியில், அந்த வெள்ளூர் சிஎம்சிக்கு நான் போனேன். அப்போ நான் என்ன பண்ணேன், எடுத்து போய் கொடுத்தேன். யார் ஒன்று அனுப்பிச்சது, இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சாங்க. சரி நீ அடுத்த வாரம் வா அப்படின்னா, சரி அடுத்த வாரம் போகிறேன். அடுத்த வாரம் போன பிறகு ஏன்பா இப்போ இந்த டீமே தூக்கிட்டாங்கப்பா, இங்கே இருக்கிற டீமே வந்து அங்கே போயிடுச்சுருவோம், இப்போ நீ இங்கே வர தேவை, நீ அந்த சிஎம்சிக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா காலையிலலாம் எழுந்து போனால் ஃபேமிலி கொஞ்சம் சஃபர் ஆகிடும். சரி அதனால் நம்ம பக்கத்தில் ஏதோ ஆண்டவர் இருக்க பக்கத்துலேயே நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் அங்கே போனேன். அங்கே போய் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் 2500 ரூபா, 2700 ரூபா சொன்னாங்க. 2700 ரூபா கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம். செக்யூரிட்டிக்கு வேலை என்ன, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே வாங்கி வந்துட்டோம். ஆண்டவர் சொல்லி என்னவோ அது நடக்கட்டும், ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரோ வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த பிறகு மறுநாள் டியூட்டிக்கு வர சொல்லி சொன்னாங்க. சரி நான் போயிட்டேன். மறுநாள் போனோடனே எல்லாம் அந்த ஃபயரு அது இதுன்னு கிளாஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இது இந்த வார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ
எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டாக ஜூலை 2 மாதம் நான் வேலை செஞ்சேன் அந்த இடத்துல கூட ஆண்டவர் உண்மையாக தான் வச்சாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு ஆள் 70,000 ரூபாய் ஃபோன் வந்து விட்டு போயிருக்கிறார். 70,000 ரூபாய் ஃபோனை விட்டு எஸ்கேப் ஆகிக்கிறாரு. இது என்ன அங்கே ஏதாச்சும் ஒரு பொருளோ பணமோ ஏதாச்சும் இருந்தாலும் நீ வந்து டைரெக்டாக வந்து மெயின் ஆஃபீஸுக்கு தான் கால் பண்ணி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்னாச்சு, 70,000 ரூபாய் ஃபோன் கையில் கிடைக்கும், யார் என்னன்றதெல்லாம் பேரெல்லாம் நோட் பண்ணிக்கினாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுவோம். கடைசியாக குடியரசு திருவிழாவுக்கு என்ன பண்ணாங்க, ஹானஸ்ட், அதாவது யாரெல்லாம் உண்மையாக வேலை செஞ்சாங்களோ அவங்கள வந்து கௌரவிக்கும் அந்த அந்த டேயில் வந்து எல்லாரும் கூப்பிட்டு ஹானரபிள், அதாவது உண்மையாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் தரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு கொஞ்சம் அந்த காசெல்லாம் கொடுத்து ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்து சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இடையில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, சிஎம்சிக்கும் அபுதாபிக்கும் நிறைய முறை ட்ரை பண்ணாங்க. நிறைய முறை ட்ரை பண்ணிருக்கும்போது எல்லாம் ரிஜெக்ட்னு வந்துச்சு. இப்போ ரிஜெக்ட்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இப்போ 2 பேர் வேலை செஞ்சிருந்தா தான் வாடகை வீட்டில் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். இப்போ ஒரே ஒருத்தருடைய சம்பளத்தில் முடியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, சிஎம்சிக்கு ட்ரை பண்ணாங்க, அபுதாபிக்கு ட்ரை பண்ணாங்க. நான் கடைசியாக இப்போ நாங்கள் ஆகஸ்ட்டில் போனோம், ஆகஸ்ட் 31 நாங்கள் போனோம். அதுக்கு முன்னாடி அதே சேம் ஜூலையில் நான் எப்போல்லாம் காலையில் தூங்கி காலையில் எழுந்திருக்கணும் அப்போல்லாம் ஒரு சவுண்டு கேட்பேன், நான் இன்னைக்கு ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் வருது, அந்த ஆசீர்வாதம் ஒன்று நான் ஆசீர்வதிக்க போகிறேன். தூங்கி எழுந்தோடனே எனக்கு ஒரு சவுண்டு கேட்பேன். தூங்கி எழுந்தோடனே எனக்கு அது எப்படி இருக்குன்னா, அந்த பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த வார்த்தை. இல்லை இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாற ஒரு மாதம் கண்டினியூவாக எனக்கு அந்த வார்த்தை வந்துனே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, இவங்க சிஎம்சியில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சிஎம்சியில் இன்டர்வியூலாம் போனோம். சிஎம்சியில் இன்டர்வியூ போன பிறகு அவங்க ஏதோ சொன்னாங்க, இப்போ இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எக்ஸாம் எல்லாம் எழுதுனாங்க. ஸோ அது உள்ள கொஞ்சம் அரசியல் இருக்கோ முக்கியமான ஆளுங்களை எடுத்துகிட்டு ஸோ இவங்களை விட்டாங்க. கடைசியாக அந்த 19ஆம் தேதி ஆகஸ்ட் 19 ஒரு கால் வருது. நாங்கள் தூங்கி எழுந்துக்கிறோம். கரெக்டாக 7 மணிக்கு அபுதாபிலேருந்து ஒரு கால் வருது. அபுதாபிலேருந்து காலையில் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஹெச்ஆருக்கு ஒரு மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அதே சமயத்தில் சிஎம்சியில் இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம், 19ஆம் தேதி அங்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எதுக்கு போகிறது, அபுதாபி போகிறதா சிஎம்சிக்கு போகிறோம். வேலையே இல்லாத சுற்றின்னு இருக்கும்போது 2 வேலை வந்துருக்கு. அல்லேலூயா. இப்போ 2மே முக்கியமான வேலை, சிஎம்சியா அபுதாபியா அப்படின்னு. அப்போ காலையில் இவங்க தூங்கி எழுந்தோன்னே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஹெச்ஓடி அபுதாபிலேருந்து கால் பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து நம்மளை கால்ஃபர் பண்ணுறாங்க, இமீடியட்டாக வந்து ஹெச்ஆருக்கு மெயில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, உடனே சரி ஓகே நீ மெயில் பண்ணு பார்த்துக்கலாம், சரி அது கூப்பிட்டா பார்க்கலாம், இல்லை நான் சிஎம்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. இவங்களுடைய ஃபைலை வந்து அங்கே இருக்கிற ஹெச்ஆர் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேண்டிடேட்டே வேணாம், திலகவதின்ற கேண்டிடேட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை தூக்கி குப்பையில் போட்டாச்சு. அல்லேலூயா. ஆனால் பரலோகம் என்ன தெரியுமா பண்ணுச்சு, ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த குப்பையை கலாரி அந்த ஃபைலை தட்டி யார் வேணான்னு சொல்லி சொன்னாங்களோ அதே ஆளை வந்து மெசேஜ் பண்ணி நீ இன்னைக்கு இம்மீடியட்டாக ஹெச்ஆருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, யாருக்கிட்ட நீ போய், அதாவது எத்தனை முறை ஆண்டவர் வந்து எங்களை வந்து எப்படியெல்லாம் பார்த்துருப்பாரு, எப்படியெல்லாம் நான் ஆழ்ந்ததை பார்த்துருப்பாரு, எப்படியெல்லாம் நான் அசிங்கப்பட்டதை பார்த்துருப்பாரு. ஆனால் அதுக்கு பதிலாக எந்த மனுஷன் தூக்கி போட்டானோ அதே மனுஷன் அந்த ஃபைலை எடுத்தான். அல்லேலூயா. ஒரு நைட்டில் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. இந்த ஓவர் நைட்டில் இந்த மொர்திகாய், உங்களுக்கு தெரியுமா மொர்திகாய், அவரை சாவடிக்கிறதுக்கு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் மறுநாள் காலையில் யார் கொண்டு
ஹalleluya. அந்த மாதிரி ஒரு நைட்ல யார்கிட்ட போய் ஆண்டவர் வந்து பேசினாரோ அதே ஆள் நோன்னு சொன்னவங்க எப்படி சார் எஸ்ன்னு சொல்றாங்க, எப்படி சார் வேணும்னு சொல்லி சொல்றாங்க? பேசினவர் அப்படியாப்பட்டவர். ஹalleluya. பேசினா நோன்னு சொல்லி ரிப்ளை வராது. அவர் எஸ்ன்னு சொல்லிட்டா ரிப்ளை எப்படி வரும்? எஸ்ன்னு தான் வரும். நீ நோன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹalleluya. அப்படி என்ன பண்ணாங்க, திருப்பி அந்த ஃபைலை எடுத்து திருப்பி ஓபன் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாரு, இமிடியேட்டா என்ன பண்ணாரு, சரி ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணமே இல்லை, டிக்கெட் எல்லாம் நீங்களே போகணும், விசா நீங்களே போகணும் எல்லாம். இன்னொரு ஒரு விஷயம், அதாவது இவங்க என்ன பண்ணாங்க, கோவிட் டைம் கொரோனா டைம்லேயே இவங்க வந்து வேலை செஞ்சாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டைமில் தான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பிறகு இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் போய் எப்படி பேசினாரு, என்ன பண்ணாரு, யார்கிட்ட பேசினாரு, என்ன பேசினாரு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், இவங்களுக்கு விசா வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணோடனே ரிஜெக்ட் ஆகும். எங்களுக்கு புரியல, ஏன் ரிஜெக்ட் ஆகுது, பிளாக் லிஸ்ட் எதுவும் கிடையாது, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, அப்புறம் எப்படி இது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணோம், சர்ச் பண்ண அந்த அவங்க கையில் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே போய் பார்க்கும்போது இவங்களுடைய ஃபைலெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் 2000 போன வருஷம் 2022 இவங்களுக்கு கோல்டன் விசா கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. ஹalleluya. இந்த கோல்டன் விசா எப்படின்னா 10 வருஷத்துக்கு உங்களுக்கு விசாவே வேணாம். ஹalleluya. சார் எப்படி சார் இது மாறிச்சு, நாங்கள் வெறும் 2 வருஷத்துக்கு தானே நாங்கள் ரினியூவல் பண்ணுறாரு, எப்படி உங்களுக்கு 10 வருஷத்துக்கு விசா கொடுத்தாங்க, யார் கொடுத்தது, யார்கிட்ட ஆண்டவர் போய் பேசினாரு, எப்படி வந்துச்சு, ஒன்றுமே புரியல. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை கோல்டன் விசா ஆகிட்டுக்குது நம்மளுக்கு. இதை பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மறைக்க, உன்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் கரத்தில் இருக்குது. அது நீ தேடும்போது தான், பொக்கிஷத்தை நீ தேடும்போது தான் அது நீ வந்து பார்க்க முடியும். அது பொக்கிஷம் மறைக்கப்பட்டது, பொக்கிஷனாவே மறைச்சி தானே வச்சிருப்பாரு, அந்த மாதிரி மறைச்சி வச்சிருந்தாரு. 1 வருஷம் முன்னாடி எங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிடுது கோல்டன் விசா. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் இப்படி ஒரு அற்புதமா, இப்படி ஒரு, எதுக்கு சொல்றேன்னா ஆண்டவர் கண்ணீர் விட்ட, அந்த கண்ணீர் விட்டதை வந்து அவர் துரித்தில் வச்சுருக்கிறதுனால எப்போ 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 எப்போன்னு எதிர்பார்த்துக்கிறார். ஹalleluya. எப்போ உனக்கு நான் தரணும், எப்போ உனக்கு தரணும், எப்போ 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 நீ யாருக்கு வேணா நீ கவலைப்படி, யாருக்கு வேணா நீ அழுந்து கண்ணீர் விட்டுரு, பூமியில் விட்டினா அதை நிச்சயமா நீ அறுவடை செய்யாம நீ மேலே போகிறது கிடையாது, சாவ போகிறது கிடையாது. ஹalleluya. அப்போ நாங்கள் அழுந்த அந்த பிரயாசம், நாங்கள் பட்ட பிரயாசம், நாங்கள் அழுந்த அந்த அந்த கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரே நைட்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணார். ஹalleluya. அந்த ஒரு நைட்ல லைஃபே வந்து சேஞ்ச் ஆச்சு. ஒரு நைட்ல எல்லா துக்கம் நாட்கள் எல்லாம் கண்ணீர் விட்டது எல்லாம் மொத்தம் ஒரு நைட்ல க்ளோஸ் ஆச்சு. கோல்டன் விசா வந்துட்டு பிறகு நீ ஹாஸ்பிட்டல் வேலையை தோறதுனால நாங்கள் அந்த கண்ட்ரி விட்டு வர தேவை, நாங்கள் அங்கேயே இருக்கலாம். அப்படி ஒரு பிளஸிங். ஹalleluya. இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட்டுக்கு பால் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மாடே வாங்குறதுக்கு ஆண்டவர் கஷ்டம். ஹalleluya. அப்படி ஒரு ஆண்டவர். ஹalleluya. உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். ஹalleluya. எங்களுக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார். அப்போ நீங்க எந்த எப்படி, அதாவது நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் ஏன் சார் கலங்கணும்? அதுக்கு கீழே போட்டு இருக்குது, என்னையும் விசுவாசிங்கள், தேவனையும் விசுவாசிங்கள், என்னையும் விசுவாசிங்கள் போட்டுருக்கு. அப்போ அதனுடைய ஆன்சர் என்ன, விசுவாசிச்சா உன்னுடைய கலகம் எல்லாம் மாறிடும். நீ உன் ஃபேமிலியை பற்றி கலகமா உன் பையன் எப்படி, என் பையனுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சுப்பா, என் பொண்ணுடைய லைஃப் இப்படி ஆயிடுச்சுப்பா, ஐயோ எனக்கு கல்யாணமா இவ்வளோ நாள் நான் தவிச்சுன்னு இருக்கிறேன், ரொம்ப கலைந்து போயிருக்கிறேன், என்னை தூக்குறதுக்கு யாரும் இல்லை, என்னை அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஐயோ நான் இப்படியே போயிடணும், அப்படி கலைஞ்சிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, கலங்காத, நான் இருக்கிறேன். ஹalleluya. ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பின ஒரு தெய்வத்தை பார்த்துக்கிறீங்களா? செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்புற ஒரு தெய்வத்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்களா? ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்மளுடைய தெய்வம். அப்ப நம்ம ஏன் கலங்கணும்? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்பா என்ன விசுவாசி பாருங்க, அப்புறம் நீ விசுவாசி ஃபர்ஸ்ட், அப்புறம் நீ என் மகிமையை நீ பார்ப்ப. அப்போ நீ விசுவாசி ஃபர்ஸ்ட், அப்புறம் என் மகிமையை பார்ப்ப. அப்ப உன் இருதயம் நீ கலங்க வேணாம், எதுக்கும் கலங்க வேணாம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். ஹalleluya.
அப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ போய் ஆண்டவருக்கு சொல்லு, எந்த கண்ணீரா இருந்தாலும் ஆண்டவர் பாதப்படியில் நீ போய் விட்டுரு, அதுக்கு பலனை நீ ரிப்ளை பண்ணி அதை அறுப்ப. அல்லேலூயா. அப்படி நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு, எங்களை ஆசீர்வதிச்சார். இப்படி ஒரு நல்ல தெய்வத்துக்கு நான் எப்படி நன்றி இல்லாதவனா இருக்கிறதுன்றதுனால தான் இந்த ஒரு மீட்டிங், ஒரு சின்ன மீட்டிங் வச்சு ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணலாம், ஆண்டவரை எங்களுடைய சாட்சியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதத்தை நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டோம். கடைசியாக நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிளான் இல்லை, சீரியஸாகவே நாங்கள் இந்த டைம் போகிறோம். ஏன்னா நாங்கள் போனதே 5 மாதம் தான். நாங்கள் 5 மாதத்தில் திருப்பி எப்படி நாங்கள் ரிட்டர்ன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒய்ஃபுடைய ஹெச்ஓடி என்ன பண்ணாங்க, இல்லை ஜூன் ஜூலைலலாம் போக முடியாது நிறைய பேர், நீங்கள் வேணும்னா இப்போ லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி. அப்போ தற்செயலாக தான் நாங்கள் பேசணும், சரி ஒரு வெக்கேஷன், ஷார்ட் வெக்கேஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜனவரியில் என்ன பண்ணோம், முடிவு பண்ணோம், சரி நாங்கள் 15 நாளில் போகலாம், மார்ச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு இடையில் இந்த 5 மாதத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி எப்படி மட்டும் தானே. ஸோ எல்லோரும் சொன்னாங்க, ஏன்பா நீங்கள் செகண்ட் பேபி ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னா சொன்னாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, சீரியஸாகவே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு குழந்தைய போகணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு, சரி அவனுக்கு படிக்கிறது, ஃப்யூச்சர் அதெல்லாம் யோசித்து நான் சரி ஒரு குழந்தைய போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னுடைய மனைவிக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்போ எனக்கு 2 குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விருப்பம். அப்போ நான் என்ன பண்ணோம், ஒரு நைட்டு அப்போது நான் கேட்டுக்கினேன், இது எங்கே நடக்க போதப்பா, திருப்பி ஆண்டவர் எங்கே கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் அவிவிசுவாசத்தில் இந்த காரியத்தை பற்றி நான் பேசவும் இல்லை, அவங்கக்கிட்ட நான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கவும் இல்லை. ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு ஒரு ட்ரீம் வந்து, ஒரு ட்ரீமில் என்னாச்சு, இவங்க ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க. நான் இப்போ எனக்குன்னா எனக்கு ஒன்றோட போகும், அவங்களுக்குன்னா எனக்கு 2 பேர் வேணும். அப்போ நான் பார்க்குறேன் அவங்கள, யார் இது குழந்தை, யார் குழந்தைய வச்சுருக்கிறேன், யோ இது நம்ம குழந்தை தான், லூசு தானமா நீ என்கிட்ட யார் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குற. இது ட்ரீமில் அல்லேலூயா. அப்போ அந்த ட்ரீம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஏதோ ட்ரீமில் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஜனவரி கரெக்டாக 24ஆம் தேதி நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரவி கால் பண்ணுறாரு. வா, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு திருப்பி இன்னொரு குழந்தை தரப்போகிறான்னு சொல்லிட்டாரு, அது பையனாக வேறு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. சீரியஸாக எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஏன்னா நான் தான் அவாய்ட் பண்ணுகிறேன், வேணாம் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ஜனவரி 24 சொன்னார், பிப்ரவரி 22 அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்மளுடைய தேவன் யாரு? பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லா கட்டுகளையும் உடைச்சார், எல்லா தடையும் நீக்கி போட்டார். இன்னைக்கு மகிமையான குப்பையிலிருந்து ஒரு மனுஷன் குப்பையிலிருந்து புழுதியிலும் எடுத்து ராஜாக்களுக்கு முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாய் அமர செய்வன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. உங்க மத்தியில நான் சாட்சியா இருக்கிறேன். என்னை ஒரு ஊழிக்காரனை உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறார். இவர் உண்மையுள்ள தெய்வம் தானே? அல்லேலூயா. இவர் எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம் தானே? ஒரு மனுஷனை செத்து போனாலும் உயிரோடு எழுப்புகிற தெய்வம் தானே? அல்லேலூயா. அப்படி இருக்கிற தெய்வத்தை நம்ம இன்னைக்கு உள்ளாமா? இப்போ நம்ம வெறுமையா போலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போறோம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து